தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல கடைசி தோட்டா அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்குனர் நவீன்குமார் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல ராதாரவி, வையாபுரி, கொட்டாச்சி, வனிதா விஜயகுமார் இப்படி பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எம்எல்ஏ ஒருத்தர் தன்னுடைய வீட்டுக்கு வருமான வரித்துறையினர் சோதனைக்கு வரதா தகவல் அறிஞ்சு தன்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா பணத்தையும் கொடைக்கானல் இருக்கக்கூடிய ஒரு சொகுசு விடுதியில் ஒரு அறையில அடைச்சு வைக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ராதாரவி, தேனிலுக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்ரீகுமார் அவருடைய மனைவி, தன்னுடைய மகனுடைய மருத்துவ சிகிச்சைக்காக வந்திருக்கக்கூடிய கொட்டாச்சி அவருடைய குடும்பம், அதே போல பிராண்ட் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய 4 நண்பர்கள் அவருடைய குழு, பிறகு கள்ளக்காதலியுடன் வந்திருக்கக்கூடிய வையாபுரி, இவங்க எல்லாம் அந்த விடுதியில தங்கியிருக்காங்க. இந்த விடுதிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பெண் மர்மமான முறையில் அந்த விடுதியில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கொலைக்கான பின்னணியை விசாரிக்கிறதுக்காக காவல்துறை அதிகாரியாக கிளம்புறாங்க வனிதா விஜயகுமார். அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த கொலைக்கான பின்னணி என்ன, எம்எல்ஏ உடைய பலம் என்னாச்சு, இப்படி எல்லா விதமான கேள்விகளுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் பதில் சொல்லக்கூடிய படம் தான் இந்த கடைசி தோட்டம்.